பென்டனில் இருக்க ஏலியன்ஸ்க்கு கிளாசிக்லேருந்து ஆம்னியூஸ் வரைக்கும் காட்டப்பட்ட ஏலியன்ஸில் எந்தெந்த ஏலியன்ஸ்க்குலாம் ரீஜென்ரேஷன் பவர் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நான் ரீசெண்ட் டேஸில் ஒரு கொஸ்டினாகவே மேக் பண்ணி கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, டோட்டலாக மொத்தம் 11 ஏலியன் இருக்குது. அந்த 11 ஏலியன் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்வாம் ஃபயர், செகண்ட் ஒன் கூப்புக்கு ஆன்டிகிராவிட்டி ப்ரொஜெக்டர் தான் பிரச்சனையே தவிர கூப்பால் ரீஜென்ரேஷன் ஆக முடியும். தேர்ட் இருக்க ஏலியன் நம்ம டைமண்ட் ஹெட். அண்ட் ஃபோர்த் இருக்கிறது கோஸ்ட் ஃப்ரேக். நமக்கு கோஸ்ட் ஃப்ரேக்கை ஜிக்ஸ்கேரோடைய வேர்ஷன்லேருந்து காமிச்சிருப்பாங்க. ஜிக்ஸ்கேர் வெயில் பட்டாலும் அதோட உடம்பு ஏறியும், பட் அகெயின் அதால் ரீஜென்ரேஷன் ஆக முடியும். அண்ட் அதுக்கப்புறமா இருக்கிறது நம்ம ஸ்னார்ஹோ, அதாவது பென் மம்மின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏலியன் தான். அண்ட் அடுத்து பிளான்ட் டைப் ஏலியனான நம்ம வைல்ட் வைன். இந்த லிஸ்ட்டில் அடுத்து இருக்க ஏலியன் தான் லார்ட் ஸ்டார். மேக்னெட்டிக் ஃபீல்டால் இந்த ஏலியனால் ரீஜென்ரேஷன் எபிலிட்டி இருக்குது. அண்ட் அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது தான் நம்ம குரோமஸ்டோன். அண்ட் அடுத்து இருக்க ஏலியன் நானோமேக். இந்த ஏலியன் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்பி நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். பட் ஒரு சில பேர் இதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறமா இருக்கிறது நமக்கு ஆம்னிவர்ஸ் சீரிஸில் காட்டப்பட்ட பிளாக்ஸ் ஏலியன். மொத்தமாக இப்போ நான் 10 ஏலியன் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் ஒரு 2 ஏலியன் இருக்குது. அதில் ஒன்று தான் அப்கிரேட். அண்ட் அப்கிரேட் ஏலியனால் ரீஜென்ரேஷன் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். நமக்கு எங்கேயுமே ஷோ பண்ணலை, பட் அஃபிஷியலாக கேட்கும்போது அப்கிரேட் ஏலியனால ரீஜென்ரேஷன் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட், இதை என்னால் ஏற்றுக்க முடியல தான், பட் நிறைய பேர் சொன்னீங்க, அதனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் இருக்கிறது ஏலியன் எக்ஸ். ஏன்னு கேட்டோன்னா, ஏலியன் எக்ஸால் எல்லாமே பண்ண முடியும், ரீஜென்ரேஷன் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஓகே, பட் என்னன்னா ஏலியன் எக்ஸை யாராலையும் ஃபஸ்ட்டு டிஃபிட்டே பண்ண முடியாது. ஏலியன் எக்ஸ் ஸ்பீஷ், அதாவது செலஸ்டியல் ஷேப்பியன் ஸ்பீஷஸை தவிர வேறு யாராலையும் டிஃபிட் பண்ண முடியாது. ஓகே, இருந்தாலும் நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே மோர் பென்டன் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க.